நாட்டாமை அப்படிதான், நான் பண்ண வேண்டிய படம் அது. அப்ப நான் ஒரு தடவை சொல்லும் போது சரத் சார் கேட்டாரு என்கிட்ட, அப்படி அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்ன முதல்ல என்கிட்ட சார் வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி படம் காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எது நாட்டாமை என்ன சார், சொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சந்தனம் தடவிக்கிட்டு அது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். எனக்கு சொல்லவே இல்லையே. அதாவது அசிஃப் அவருக்கு தான் முதல்ல இந்த கதை வந்ததாகவும் இப்ப நினைச்சிட்டு இருந்தாரு அவரு. அது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அப்படி எதுக்கு சொல்றேன், நம்ம தன்னந்தனியா ஒரு ஆளா விட்டுறோம். நானும் சினிமாவும் மட்டுமே தனி கொடுத்துறோம், எந்த உதவியும் கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமா சொல்லணும்னா, என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படத்துலயா நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இது, இதை நான் வித்து படம் எடுக்கலையே தவிர விற்க ஒத்து மாட்டார் பிரேம்குமார், ஒத்துக்க மாட்டாரு. இல்லாட்டி நான் இதையும் வித்து You don't own a house. Yeah, till now. Okay. இப்போவும் அப்படிதான். அதனால எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த பணத்துல என்னமோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். 35 years ஆயிடுச்சு நீங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு. நீங்க இப்பயும் இதே லைன் சொல்றது எப்படி இருக்கு சார்? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நான் அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துற மாதிரியே இருக்கு. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தணும் அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போ நான் பயன்படுத்துறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்கு. ஆனா 35 வருஷமா நான் சஸ்டெயின் பண்றேன்ல, அது பயங்கர சந்தோஷமா இருக்கு.